ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தருண்ஸ் ஆஃபீஸ். இது சண்டே அன்னைக்கு எடுத்த விளாக். சண்டே என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு எந்த ஒரு ப்ரீ பிளானுமே பண்ணாமல் தான் டேவே ஸ்டார்ட் ஆச்சு. சண்டே அன்னைக்கு ரேண்டமாக நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்ற விஷயங்களை தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அந்த இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்கிறேங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே அப்படின்னா சொல்லணுமா என்ன, கொஞ்சம் லேட்டாகவே தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சதுமே வந்துட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசையும் தக்காளி சட்னியும் தான் செஞ்சுருந்தேன். சிக்கன் மட்டன்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை. இது ரெண்டுமே சாப்பிட்டோம் அப்படின்னா சாப்பிட்டு சீக்கிரம் தெரியல, உடம்பு அவ்வளோ ஹீட் ஆகி போகுது. சரி, எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு மீனே வாங்கிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணேன். ஸோ நான் எந்திரிக்கும் போதே அரையுமே சேர்த்து எழுப்பி விட்டுட்டேன். ஏன்னா காலையிலே போய் மீன் வாங்கினா தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கொஞ்சம் லேட்டாக போனோம் அப்படின்னா மீன் வந்து அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அப்படின்றதால அப்புறம் வீட்டில் வந்து அரிசியுமே காலி ஆகிடுச்சு. மீன் அதுக்கப்புறம் அரிசி ரெண்டுமே வந்து வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். காலையில் சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எந்த வேலையாக இருந்தாலும் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க கடைக்கு போனவங்க அவ்வளோ சீக்கிரம் வரவே இல்லை. ரொம்ப லேட் ஆகிடுச்சு வரதுக்கு. சரி, அவங்க வர வரைக்கும் சும்மா தானே உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் வந்து கீழே இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணலான்னு க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மந்த்லி ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே அழகாக க்ளீன் பண்ணுறேன். ஆனாலுமே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழுக்காக இருக்குல்ல. நானுமே என்னடா இது இவ்வளோ அழுக்காக இருக்கே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். அந்தளவுக்கு ரொம்ப அழுக்காயிடுச்சு, எப்படின்னு எனக்கே தெரியல. கீழே இருந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே எடுத்து காட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளீனாக பெருக்கிட்டு அதுக்கப்புறம் மாப் போட்டோம் அப்படின்னா அந்த அழுக்கு எல்லாமே போயிடும்னு நினச்சேன். ஆனால் நான் நினச்சது எவ்வளோ தப்பு தெரியுமா. நான் மாப்பை போட்டு துடைக்கிறேன் போகவே இல்லை. இந்த எண்ணெய் பிசுக்கெலாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து இந்த இடத்துல ரொம்ப பிடிச்சிட்டு இருந்தது. இதெல்லாம் எப்படா எண்ணெய் பிசுக்கு வந்ததுன்னு எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல, அதை தான் வச்சு நல்லா வந்து தேய்ச்சேன். அதுக்கப்புறம் தான் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம் விட்டுச்சு. ஒரு பக்கம் தான் எண்ணெய் பிசுக்கு இருக்குன்னு பார்த்தா இன்னொரு பக்கமும் எண்ணெய் பிசுக்கு இருக்குது. எனக்கு ஒன்றுமே புரியல, எப்படி இந்த இடத்துலலாம் இவ்வளோ எண்ணெய் பிசுக்கு வந்துச்சு அப்படின்னு. அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் அதையும் மாப் போட்டு க்ளீன் பண்ணேன். அருண் கடைக்கு போய் வரதுக்குள்ளே இந்த கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம், பார்த்ததுமே வந்து கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கும் அப்படின்னு நினச்சா நான் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளவே பயப்புள்ள கடைக்கு போய் வந்துட்டேன். இன்றைக்கி வந்து சண்டே அப்படின்றதால கொஞ்சம் ஜாலியாக ஃப்ரீயாக எந்த ஒரு வேலையுமே இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன். இவங்க கடைக்கு போனதுமே வீட்டில் தனியாக இருந்தேன்னா பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிட்டேன். எந்த ஒரு வேலையுமே இல்லை, ரொம்ப போர் அடிச்சது அப்படின்றதால சரி கிச்சனையாவது கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு க்ளீனிங் வேலையில் இறங்கிட்டேன். வீட்டில் க்ரோசரிஸ் ஐட்டம் சுத்தமாக காலி ஆகிடுச்சு. இன்றைக்கி தான் போய் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கண்டெய்னர்ஸ்லாம் க்ளீன் பண்ணணும் இல்லையா. கண்டெய்னர்ஸ் க்ளீன் பண்ணணும், தென் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணணும் அப்படின்னும் போது கொஞ்சம் ஹெவியான ஒர்க்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹெவியான ஒர்க்கெல்லாம் வந்துட்டு ஒரே நாளில் செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பேக் பெயின் வந்துடும். அதனால் வந்து ஹெவியான ஒர்க் எதுவுமே அவ்வளோ நான் செய்ய மாட்டேன். கொஞ்சம் வேலை வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அதை வந்து ஒரு 2 நாள் செய்கிற மாதிரி நான் பிரித்து செய்வேன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஹெல்த் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னா தான் மற்ற வேலைகளை நம்மளால் பண்ண முடியும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களையும் நம்மளால் நல்லா வச்சுக்க முடியும். ஸோ வந்து இன்றைக்கி வந்து நான் கிச்சனை வந்து க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 2 நாள் பிரேக் விட்டு அதுக்கப்புறமா தான் அந்த கண்டெய்னர்ஸ்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணி க்ராசரிஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நான் ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தேன், கூட எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அருண்மே வந்து கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிச்சனை நல்லா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா எடுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே திரும்ப அதே இடத்துல வந்து அரேஞ்ச் பண்ணியாச்சு. எப்போவுமே கிச்சனை க்ளீன் பண்ணாலும் சரி இல்லை வீட்டை க்ளீன் பண்ணாலுமே சரி, அன்னைக்கு மட்டும்தான் நம்ம வச்ச பொருள் வச்ச இடத்துல இருக்குமே. மறுநாள் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டோட்டலாக கலைஞ்சு போய் தான் இருக்கும். இது எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லார் வீட்லையுமே இப்படி தானா அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். கிச்சனை க்ளீன் பண்ணுறேன்னு ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். நல்லெண்ணெய் பாக்கெட்டில் எண்ணெய் இல்லைன்னு சொல்லிட்டு கவுண்டர் டாப் மேலே எடுத்து வச்சேன். ஆனால் அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் இருந்திருக்கும் போல். இருந்த எண்ணெய் எல்லாமே கீழே ஊற்றிக்கிச்சு. சரி, ஊற்றின எண்ணெயை எப்படி வேஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஃபேஸ்லையும் தலையிலையும் மாற்றி மாற்றி தேய்ச்சிக்கிட்டோம். எனக்கு விபரம் தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த நல்லெண்ணெய்க்கும் எனக்கும் ஒத்துக்காது. அந்த எண்ணெயை பார்த்தா மட்டும் ஏன்னு தெரியல, ஒரு மாதிரி கச்சன்னு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஆனால் இப்போ வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டேன். இங்கே சென்னைக்கு வந்ததுலேருந்து ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதுங்க. என் முடி எல்லாமே இங்கே வந்து சுத்தமாக கொட்டி போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு ஹீட்டான பொருள் சாப்பிட்டேன் அப்படின்னா சாப்பிட்ட வேகத்துக்கு உடம்பு ஹீட் ஆகி போகுது. அதனால் வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக நல்லெண்ணெய் வச்சு நான் தலை குளிச்சிடுறேன். எனக்கு வந்து கவலை மீனில் வந்து குழம்பு வச்சு சாப்பிடணுன்னு ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. கவலை மீனும் ஃப்ரை பண்ணுறதுக்கு வந்து சங்கரா மீனும் வாங்கிட்டு வர சொன்னேன். ஆனால் கவலை மீனுக்கு பதிலாக அவங்க என்ன மீன் வாங்கிட்டு வந்தாங்க தெரியுமா, கிழிச்ச மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அப்பா மாற்றி மீனை வாங்கிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப நேரம் இது வந்து கவலை மீன், இது பேர் மத்தி மீன் வேறு சொல்லுவாங்க அப்படின்னு ரொம்ப நேரம் என்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கு அப்புறமா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு உடனே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு க்ரோசரிஸ் வாங்க போகணும் அப்படின்றதால எத்தனை மெத்தடில் நம்ம வந்து மீன் குழம்பு வச்சாலுமே அம்மா வைக்கிற மாதிரி சிம்பிளாக ஒரு மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா தான் மீன் குழம்பு சாப்பிட்டு ஒரு திருப்தியே இருக்குது. நான் வந்து புளியை வந்து தண்ணியில் கரைச்சிடுவேன். கரைச்சிட்டு எனக்கு குழம்பு எந்தளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு
தண்ணி வந்து சேர்த்துப்பேன். அதுக்கப்புறமா நான் எந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கிறேனோ அதுக்கேற்ற போல் நான் வந்துட்டு மிளகாத்தூள் வந்து சேர்த்துப்பேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருவேன். கலந்து விட்டதுக்கப்புறமா வந்து அதே மாதிரி உப்புமே இது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி வந்து புளி தண்ணியிலே வந்து அந்த மிளகாத்தூள் உப்புலாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழம்பு செஞ்சோம் அப்படின்னா அந்த மீன் குழம்போட டேஸ்ட்டே வந்து ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும். மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் அதில் வந்து கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக பூண்டு அதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு வெங்காயத்தை வந்துட்டு கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினாலே போதும். அதுக்கப்புறமா இதில் வந்து தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா குழஞ்சி வதங்கி வரணும். அது வரைக்கும் வதக்கி விட்டுட்டு புளி தண்ணியில் வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த தண்ணி இது கூட சேர்த்துட்டு அந்த புளி அதுக்கப்புறம் மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் குழம்பு நல்லா வந்து கொதிக்க வைக்கணும். சரி, குழம்பு கொதிக்கிற கேப்பில் மீன் வறுக்கிறதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ணி அப்ளை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மசாலா ரெடி பண்ணி மீனில் வந்து மசாலாவும் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வறுக்கிற வேலை தான். இந்த மீன் வறுவல் வந்து நான் வீடியோ வந்து எடுத்திருந்தேன். ஸோ அது வந்து குக்கிங் சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த மீன் வறுவல் ரெசிபி உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். குழம்பு ஒரு பக்கம் வந்து நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நான் வந்து மீன் வந்து சேர்த்துட்ருக்கேன். மீன் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து கறிவேப்பிலை சேர்த்துடுவேன். சேர்த்துட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டு அதுக்கப்புறம் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். இந்த மீன் குழம்புமே வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா இதுவுமே வந்துட்டு குக்கிங் சேனலில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து உங்களுக்கு பொறுமையாகவே நான் சொல்லியிருப்பேன். மீன் குழம்பு வச்சுட்டு உடனே வந்து மீன் வந்து வறுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீன் வறுக்கும் போதே செம்ம சூப்பராக இருந்துச்சு அதோடைய வாசனை. அதே போல் டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லவும். சூப்பராக இருக்குது. முன்னாடி பாதி மீன் சாப்பிட்டேன், டேஸ்ட்டு பார்த்தேன். இப்போ வீடியோ கோசம் ஒரு ஷாப்பிங் போகிறதுக்குள்ளே எத்தனை தடைகளை தாண்டி போகிறதா இருக்குது தெரியுமா? நாங்கள் கரெக்டாக கிளம்புனதுக்கப்புறம் வெளியே வந்தால் அப்படியே வானம் வந்து இருட்டிட்டு வருது. அப்படியே நல்லாவே தெரியுது. கொஞ்சம் ஒரு பக்கம் வந்து வெள்ளையாக இருக்க வானம், இன்னொரு பக்கம் அப்படியே கருப்பு மேகம் வந்து அப்படியே மூடிக்கிட்டே வந்துச்சு. அப்படியே உடனே பார்த்தா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மழை பெஞ்சுது. அதுக்கப்புறம் விட்டுடுச்சு. ஸோ மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறமா 2 பேருமே வந்து கிளம்பிட்டோம். இப்போவுமே கிளைமேட் வந்து எவ்வளோ இருட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் கிளைமேட் வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த டைம் ஒரு 3 மந்த்துக்கான க்ரோசரிஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னலாம் வாங்கணும் அப்படின்னு லிஸ்ட்டு போட்டுட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிறத தவிர்த்து வேறு எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் பயங்கரமாக வந்து பிளான் பண்ணேன். ஆனால் வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரும் ஒரு கிளாஸ் பவுலும் வாங்கிட்டு வந்துட்டேன். எந்த ஷாப்புக்கு போனாலுமே ஃபஸ்ட்டு போகிற செக்ஷனே அந்த டாய்ஸ்லாம் வச்சுருப்பாங்களா அந்த செக்ஷனாக தான் இருக்கும். அந்த கார் வாங்கலாமா, இந்த கார் வாங்கலாமா, இந்த பொம்மை நல்லா இருக்குல்ல, அது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த செக்ஷன்லேருந்து இவங்களை கூட்டு வரதுக்குள்ளே நான் ஒரு வழியாகிடுவேன். அதே மாதிரி நம்ம என்ன லிஸ்ட்டு கொண்டு போகிறோமோ அதை விட வேறு ஐட்டம்லாம் நிறையா இருக்கும் அந்த ட்ராலியில். அதனால் பில் போடுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற ஐட்டம்லாம் வந்து எடுத்து வெளியே தூக்கி போட்டுட்டு தான் நான் பில் கவுண்டருக்கே போவேன். நம்ம வீட்டுக்காகவோ இல்லை நமக்காகவோ ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்கணும் அப்படின்னா அந்த திங்ஸ் இல்லாமல் நம்மளால் ஒரு வேலையை வந்து மேனேஜ் பண்ண முடியுதா செய்ய முடியுதா அப்படின்னு 1க்கு 2 தடவை யோசிச்சு பார்த்துட்டு வாங்குறது ரொம்பவே நல்லது. அதே மாதிரி க்ராசரிஸ் வாங்கினாலுமே சரி இல்லை வேறு ஏதாவது ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தாலுமே நம்ம எடுத்துக்கிற ஐட்டம் எல்லாமே பில்லில் கரெக்டான குவான்டிட்டியில் இருக்கா அப்படின்றதையும் பார்க்கணும். அண்ட் தென் வந்து அந்த அமௌண்ட் வந்து கரெக்டாக இருக்குதா அப்படின்றதையும் நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கணும். ஓகே காய்ஸ், விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த சண்டே எங்களுக்கு இப்படி தான் ரொம்ப சிம்பிளாக போச்சு. அண்ட் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.